என்னடி ரம்யா, இன்னைக்கு டெஸ்ட்டுக்கெல்லாம் படிச்சிட்டியா? அசைன்மெண்ட்லாம் செஞ்சியா? அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டேன்டி நேற்று, எல்லாமே முடிஞ்சு. கனி, நீ படிச்சிட்டியாடி? நானும் படிச்சிட்டேன்டி. என்னடா மச்சான், உன்னை பார்த்தோன்னே அந்த பொண்ணு சிரிக்கிறா. ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கும் இந்த சில நிமிடங்கள் தான் என் நாளையே அழகாக்குது ரம்யா. உன்னிடம் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏனோ தெரியல, தைரியம் மட்டும் எனக்கு இன்னும் வரல ரம்யா. கண்டிப்பாக இன்னைக்கு நான் பேசி தான் ஆவேன். என்னடா மச்சான் பண்ண போற? சாயங்காலம் பாரு, தெரியும். என்னடா பண்ணுறீங்க மச்சான்? சத்தியமாக பயந்துட்டுண்டா. பக்கத்தில் வந்து ஏன்டா பயமுறுத்துற? இல்லை, இங்கே நின்று யாரையோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன்டா. ரம்யா, இன்னைக்கு உன்னை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்கடி. நம்ம காலேஜில் சிசிடிவி கேமராவே இல்லை, அரவிந்த் தான் கேமராவே. என்னடி சொல்கிற? அங்கே பாரு, உனக்கே தெரியும். சரி வாங்க, கிளாஸ் போகலாம். சரி மச்சான், வா கிளாஸ் போகலாம். சரிடா, போகலாம். என்னடி ரம்யா, இப்பெல்லாம் வர வர எப்பவுமே சிரிச்ச முகத்தோடயே இருக்க. சிரிக்கிறது ஒரு குத்தமாடி உனக்கு? அப்படி இல்லை ரம்யா, நீ அந்த சீனியரை பார்த்தா மட்டும்தான் சிரிச்சு சந்தோஷமா இருக்காதான். அவங்க நமக்கு சீனியர் மட்டும்தான்டி, நீ ஏண்டி வேற மாதிரிலாம் நினைக்கிற? சரி ரம்யா, நீ சொல்லிட்டல, விடு. என்னை மட்டும் விட்டுட்டு எப்பயுமே பேசிட்டே இருங்க ரெண்டு பேரும். நாளைக்கு வேற புதுசாக 2 பொண்ணுங்க வராங்க காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுவும் நம்ம கிளாஸ் தானே. வந்தால் நல்லதான், நமக்கும் இன்னும் 2 ஃப்ரெண்டு கிடச்சிருவாங்கல்ல. சரி 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 சரி, பேசுனது போதும், மேம் வந்துட்டாங்க பாரு. சரிடி. என்ன பிள்ளைகளா, நேற்று கொடுத்த அசைன்மெண்ட்லாம் செஞ்சுட்டு வந்தீங்களா? செஞ்சுட்டோம் மேம். சரிங்க பிள்ளைகளா, நாளைக்கு வேற நியூ ஸ்டூடெண்ட் 2 பேர் வராங்க. ஓகே மேம். சரி, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாமா? போகலாம் மேம். ரம்யா, உனக்கு மட்டும் கவனம் எங்கே இருக்கு? எனக்கு அந்த சீனியர் நினைப்பாவே இருக்கு, என்ன பண்ணுறது? ரம்யா, உன்னை தான் மேம் கூப்பிட்றாங்க. மேம் சொல்லுங்க மேம். நான் பேசுகிறதே கவனிக்க மாட்டேன், வேற எங்கேயோ வேடிக்கை பார்க்குறேன், இல்லைன்னா புக் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். என்ன? இல்லை மேம், அது நான் கவனிச்சுட்டு தான் மேம் இருந்தேன். இல்லை ரம்யா, நீ கவனிக்கவே இல்லை, உன்னோட கவனம் வேற எங்கேயோ இருக்கு ரம்யா. இப்போ பாரு, நான் கூட உன்னை திட்டிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. மேம் அப்படிலாம் இல்லை மேம். ரம்யா, நீ வர வர பண்ணுறதெல்லாம் சரியில்லை ரம்யா. சிரிக்கிறத நிப்பாட்ரி, சிரிக்காதடி. அவங்க திட்டிட்டு இருக்காங்க, நீ சிரிச்சிட்டு இருக்க, அவங்க கோவப்படுவாங்களா இல்லையா? எனக்கு என்னமோ தெரியலடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால தான் நான் சிரிக்கிறேன். அது சிரிக்கல ரம்யா, பட் நீ மேம் திட்டிட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி சிரிச்சிட்டு இருக்க. போங்க, பிரேக் டைம் ஆயிடுச்சு, போங்க. என்னடி ரம்யா இப்படி பண்ணிட்ட? மேமே அவ்வளோ கோவப்பட்டு போகிறாங்க. நான் என்னடி பண்ணேன்? சிரிச்சது ஒரு குத்தமா? எல்லாருமே என்ன இன்னைக்கு திட்டிகிட்டே இருக்கீங்க. சரி வாங்க, எல்லாரும் கேண்டீன் போகலாம், பிரேக் டைம். என்னடா மச்சான், அந்த பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கு. ஆமாடா மச்சான், அந்த பொண்ணு உன்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்குடா. சாயங்காலம் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குடா. அப்படி என்னடா சஸ்பென்ஸ், எங்கள்கிட்ட சொல்லாம? ஆமாம், என்கிட்ட கூட சொல்லலவே. சொல்கிறேன்டா, உங்கள்கிட்ட சொல்லாமையா? ரம்யா, காஃபி சொல்லவாடி? சொல்லுடி. எனக்கு ஒரு சமோசா, ஒரு பஜ்ஜி. என்னடி எப்போ பாரு சமோசா, பஜ்ஜி, பப்ஸு இந்த மாதிரியே திண்டுக்கிட்டு இருக்க? வாய் எதுக்கு இருக்கு? சாப்பிடத்தானே இருக்கு. சாப்பிடதான் இருக்கு, அன்லிமிட்டடாக வாய்க்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சொல்லு. சரிம்மா, உன் வாயி, நீ சாப்பிட்ற, சொல்கிறேம்மா. சரிடா மச்சான், நான் போய் வெயிட்டிங்கில் உட்கார்றேன்டா. சரி மச்சான். சரிடா, இன்னைக்கு எப்படியாவது ரம்யாட்ட பேசிடணும். என்ன மச்சான், அந்த பொண்ணுங்க அங்கே இருக்கையிலேயே நீங்கள் வந்துட்ட? நீதான் உங்கள்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன், ஏன்டா அப்புறம் வந்துட்ட? நான் தான் ஆசைப்படுவேன், அது இல்லை விஷயம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்னடா மச்சான்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற மச்சான்.
உனக்கு இல்லாத ஹெல்ப்பா சொல்கிறேன் மச்சான், செஞ்சிடலாம். இப்போ எல்லாருமே கேன்டீனில் இருக்காங்க, அவங்க கிளாஸில் யாரும் இருக்க மாட்டாங்கடா. போய் அவள் புக்கில் நான் கொடுக்குற லெட்டரை மட்டும் வச்சிடுறான் மச்சான். என்னடா சொல்கிற? என்னைய போய் லெட்டர் வைக்க சொல்கிற வத்தியாடா? உன்னை தவிர வேறு யாருக்கிட்டையும் இப்படி கேட்கணும்னு தோணல மச்சான். ப்ளீஸ் மச்சான், எனக்காக. சரி மச்சான், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்டா. வைக்க முடிஞ்சாதான் வைப்பேன், இல்லை அப்படின்னா எனக்கு தெரியாது மச்சான். நீ அவள் புக்கில் வச்சா மட்டும் போதும்டா மச்சான், அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நான் பார்த்துக்கிறேன்டா. என்னமோ நீ சொல்கிற, என் மச்சானுக்காக நான் செய்வேன்டா. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி சொன்னதுக்கு. என் மச்சானுக்கு செய்யாமல் வேறு யாருக்குடா நான் செய்ய போகிறேன்? குட்றா, லெட்டர் குட்றா. என்கிட்ட கொடுத்துட்டே இந்த வேலையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டேன்டா மச்சான். சரி மச்சான், உன்னை நம்பித்தாண்டா இருக்கேன். என்ன புக்கு நான் வச்ச இடத்துல இல்லாமல் வேற இடத்துல இருக்கு? என்ன ஏதோ பேப்பர் மாதிரி தெரியுது? என்னடி ஏதோ பேப்பர் பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லாமையா இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்க? சாயங்காலம் 5 மணிக்கு அவர் நேரில் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. நீ கண்டிப்பாக போய் பேசலாம். இவளுகளுக்கு வேற தெரிஞ்சா என்ன சொல்வாளுன்னு தெரில. ஏற்கனவே கிண்டல் பண்ணிட்டு இருக்காளுங்க. சாயங்காலம் ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். என்னன்னு தெரில, திடீர்னு வந்து லெட்டர்லாம் கொடுக்குறாங்க. ரம்யா, காலேஜ் வர டைம் ஆக போகுது, கிளம்பலாமா? கிளம்பலாண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. என்ன வேலைடி ரம்யா உனக்கு? எப்பயும் எங்களோட தானே வருவ, என்ன இன்னைக்கு வேலை இருக்குன்னு சொல்கிற? இல்லடி, இன்னைக்கு எங்கள் அண்ணா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, அதான். சரி ரம்யா, பாய், நானும் கிளம்புறேன். அப்போது அண்ணா வராங்களாடி? அப்படின்னா நானும் கிளம்புறேன்டி கனியோடையே. சரிடி தீபா. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்கீங்களா, அதனால உங்ககிட்ட பேச முடியல, அதான் கொஞ்சம் பேசலான்னு வர சொன்னேன். அப்படிங்களா? அப்படின்னா என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லுங்கள், நான் கிளம்பணும். எங்கள் அண்ணன் வேற வந்துடுவான். எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல் ஆசையாக இருந்ததுங்க, அதாங்க கூப்பிட்டேன் பேசுகிறதுக்கு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்லுங்க. ரம்யா, முதல் நாள் உன்னை பார்த்ததுலேருந்து என் மனசே மாறிடுச்சு. நீ சிரிக்கும்போது நானும் சிரிக்கிறேன். நீ சோகமாக இருந்தால் எனக்கும் கஷ்டமாக இருக்கு ரம்யா. முன்னாடி எல்லாம் நான் எவ்வளோ தெரியுமா நான் படிப்பேன், எவ்வளோ நல்லா படிக்கிற பையன் தெரியுமா? இப்போ உன்னை பார்த்ததுலேருந்து நான் படிக்கிறதே இல்லை. எப்போடா காலேஜ் போவோம், எப்போடா உங்களை பார்ப்போம் அப்படின்னே இருக்கு ரம்யா. நான் உன்னை... ரம்யா, யாருடா நீ? என் தங்கச்சியோட என்ன பேசிட்டு இருக்க? தினேஷ், நான்... வாயை மூடு, இனிமே அவ பின்னாடி வந்தா நல்லா இருக்காது. ஐயோ, நான் ஒன்றும் பண்ணலை உங்களை. நான் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படி நார்மலாக பேசுகிறவன் தான் தனியாக கூப்பிட்டு பேசுவானாடா? இல்லை தினேஷ், நான் எதுவும் தப்பாலாம் நடந்துக்கிறல, தப்பாலாம் பேசலை. அண்ணா, இரு ரம்யா, உனக்கு எதுவும் தெரியாது. அண்ணா தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, நான் வாங்க போகலாம். ரம்யா விடு ரம்யா, பரவாயில்ல. இன்னி என் தங்கச்சியை ஃபாலோ பண்ணுற வேலை, பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாது. உனக்கு அவ்வளோதான் சொல்லுவேன். வா ரம்யா, போகலாம். ரம்யா, என்ன பண்ணுற? நீ படிக்கிறதுக்கு மட்டும்தான் ரம்யா காலேஜ் போகிற, வேற எதுக்கும் கிடையாது, சரியா? அவன் யார் என்னன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு நீ அவன் கூட எல்லாம் பேசுகிற? அண்ணா, அவர் நல்லவர்ண்ணா. அவன் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியும் ரம்யா. ஆனால் உன்னை யாரும் கஷ்டப்படுத்திடக்கூடாது ரம்யா. அண்ணா, நான் எந்த தப்பும் செய்யலைண்ணா. நீ ஏன் தங்கச்சிம்மா, எனக்கு தெரியுமா. சரிண்ணா. என்னாச்சுடா அரவிந்து? ஒன்றும் இல்லை. உனக்கு தெரியுமா அரவிந்து, நான் உன்னை எவ்வளோ நாளாக காதலிக்கிறேன்னு தெரியுமா? ஆனால் உனக்கு இப்போ வந்து ரம்யாவை தான் பிடிச்சிருக்கு. நான் என்னன்னு கேட்டும் கூட என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் போகிறீல. அரவிந்த், நீ எனக்கு கிடைக்கலன்னா வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது. நான் கிடைக்கவும் விட மாட்டேன்.
ஆனால் இதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்கும் ரம்யாவுக்கும் பிரச்சனை இல்லை. இரு, தினேஷை வச்சு நான் என்னென்ன பண்ணுறேன்னு. என்ன நீ என்ன நினச்ச அரவிந்த்? பாரு, ரம்யாவை உங்ககிட்ட எப்படி நான் பிரிக்கிறேன்னு.